ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சட்னி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் போதும். அந்த சட்னி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போயுமே இந்த சட்னியை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சட்னி. அதுக்கு தேவை 2 நிமிஷம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் நாவில் எச்சி ஊறுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த டேஸ்ட்டை பார்க்குறப்போ எப்படா இதை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு சட்னி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு நான் இது போல் மாங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நல்ல பழமையாக இல்லாத நல்ல காயாக இருக்க மாங்காயை எடுத்துக்கோங்க. நான் இதில் சின்ன மாங்காயாக ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான். அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். முதல்ல வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை, அடுத்து பொட்டுக்கடலை, 3 பல் பூண்டு, காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய், அடுத்து மாங்காய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் துருவல், ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல். இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். எப்போயுமே நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த கலர் நம்ம எப்போயுமே தேங்காய் சட்னிலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மாங்காயெல்லாம் போட்டதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவை, தண்ணியாக ஊற்றி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியே நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்காமல் சாதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றாமல் துவையல் போல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நான் இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாங்காய் போட்டிருக்கிறதுனால சும்மா வெறும் சட்னி கூட எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாங்காய் போட்டிருக்கமே அதிகமாக புளிப்பு இருக்கும் அப்படின்லாம் இல்லை. மாங்காயோட புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது கூட தேங்காய் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அப்புறம் வேர்க்கடலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் புளிப்பு அந்த அளவுக்கு தெரியாது. லைட்டாக மாங்காயோட அந்த டேஸ்ட்டும் இருக்கும், லைட்டாக அந்த புளிப்பும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த சட்னியை அரைச்சி பார்த்துட்டிங்கன்னா மாங்காய் சீசன் இருக்கப்போலாம் இதே சட்னி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு சட்னி. அதே சமயம் செய்கிறதுக்கு அதிக நேரமே இல்லை, 2 நிமிஷம் தான். அதிகபட்சம் உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் அரைக்கிறோம். அரைச்சி அந்த தாளித்து ஊற்றுறதுக்கு மட்டும்தான் 2 நிமிஷம் போதும். அவ்வளோ ஈஸியான ஒரு சட்னி. இதே போல் சட்னி இட்லி தோசைக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.